சிறந்த விருது வழங்க போறோம். அந்த விருது யார் வாங்க போறாங்கன்னா, என்ன விருதுன்னு சொல்லுமா முதல்ல? இட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். எனி கெஸ் யாருக்காவது? சரி விக்கி, உனக்கு தெரியுமா? அவங்களுக்கா? என்ன அவங்களுக்கா? நல்லா தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன். இல்ல நான் அவங்கள பத்தி ஒரு கவிதை சொல்றேன், அது அவங்க தானான்னு சொல்லு. குட்டை பாவாடை போட்ட பட்டர்ஃப்ளையே, மூக்குத்தி போட்ட முயல் குட்டியே, மட்டை பிடித்தாடும் மயில் குட்டியே, எத்தனை கோல் போட்டால் இவள் என்று புரியாத பல பெருசுகளை டென்னிஸ் பார்க்க வைத்த கின்னஸ் கிளியே, உன் விம்பிள்டன் விருதுகளை சிம்பிள்டன் ஆகிடும் எங்கள் JFW அவார்ட்ஸ். ஸோ இந்த சிறப்பான விருது எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அவார்டை வழங்குறதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் டென்னிஸ் ஆடினாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆடுகளம் தேவைப்படும். ஸோ ஆடுகளத்தில் ரொம்ப அமர்க்கலமாக ஆடி ஒரு பொல்லாத மாப்பிள்ளைய இந்த விருது வழங்க மேடை கலைக்கலாம்னு இருக்கோம். ஸோ லெட் மீ கால் தனுஷ் ஆன் ஸ்டேஜ். சார், ரொம்பவே எதிர்நீச்சல் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட பயணம் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். இது அவ்வளோ பெரிய பயணம்லாம் இல்லை, அதை பற்றி அதுக்குள்ளே பேசுறதுக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் போட்டும் அப்புறமா திரும்பி பார்க்கலாம். ஓகே, வெரி ஹம்பிள். சார், இது வந்து விமன் அச்சீவர்ஸ் அவார்டுங்கிறதுனால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மறக்க முடியாத பெண்கள்னு இருப்பாங்க இல்லையா? அவங்கள கொஞ்சம் வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா? ஐயோ, புதுசாக ஏதாவது கிளப்பி விடாதீங்க நீங்கள் வேற. ஏதோ எங்களால் முடிஞ்சது சார். அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மா தான். எனக்கும் என்னோட அம்மா தான். அதுக்கப்புறம் ஆர்டரே கிடையாது, ஒன்று தான், ஒன்றே தான். வெரி ஸ்வீட். இன்னைக்கு என்ன சார் ரொம்ப கிளாமராக வந்திருக்கீங்க? சானியா மிர்சா மேம்க்கு அவார்ட் கொடுக்கறதுக்காகவா? இது கிளாமரா? அப்போ அது என்ன சார்? அது என்னன்னு சொல்லாதீங்க, அங்க என்னன்னு கேளுங்க சார். அது ஓட்டு போட்டவங்கலாம் கிளாமர் ஆகிட முடியும் அப்படின்னா இது ஏதோ என்ன தாக்குற மாதிரி இருக்கு. இல்லை சேச்சா, நான் எப்பவுமே என்ன மட்டும் தான் தாக்கிட்டேன். வெரி வெல். ஸோ இந்த சிறப்பான விருதை பெற்றுக்கொள்வதற்காக சானியா மிர்சா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். How do you feel for getting this award? First of all, Vanakkam Chennai. Maddie just taught me that, so. I guessed it would be him. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாரா? Ma'am, welcome to our city as well. Actually, my co-anchor dedicated a poem to you. Hope you didn't understand. Can you please say it in English? Yeah, that's what I'm about to say. Please, அவங்களுக்கு I don't know English. Hey, somebody. Ma'am, you don't know குட்டை பாவாடை அணிந்த butterfly? I understood butterfly. Okay, I will translate it for you. Okay. Short skirt wearing butterfly. Today she's not wearing short cut. மட்டை பிடித்தாடும் முயல். விஷயத்துக்கு வந்துருங்க. சாரி, அவர் தனுஷ் சாரால் உங்களோட இங்கிலீஷை பொறுத்துக்க முடியல. பட் இன்னைக்கு சானியா மிர்சா நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து மேடி சார் வந்து வணக்கம் சென்னைன்னு அளவுக்கு தமிழ் பேச வச்சாலும் அவங்கள ஒரு தமிழ் படத்தோடைய பாடல் பாட வைக்க முடியும்னா அது வந்து தனுஷ் சாரால மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். Because he's a கொலவெறி நாயகன். Because he is also a sportsman, Mr. KP Karpu. Hen fighter, you know. Ma'am, hope you know the Kolaveri song, the world famous song. That's all. I know two things from Chennai. I know Rajnikant and I know the Kolaveri song.